இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க. சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. அருண் போனால் ஏற்கனவே பார்த்துட்டாரு. இப்போ மீண்டும் போய் ஏதாவது அவருக்கு அரசு வேலை இதெல்லாம் கொடுக்க போகிறார். அவ்வளோ அவங்க அரசு வேலை கொடுக்கறத நீங்கள் ஆதரிக்கிறீங்களா சார்? அதில் என்ன இருக்குது? ஏங்க 41 பேர் உயிர் போயிருக்கு. அரசு வேலை கொடுக்கணுமான்றது கேள்வி மக்கள் அந்த மத்தியில தகுதி கேட்டார் போல கொடுப்பாங்க. யாராவது ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. கள்ளச்சாராயம் பெற்றவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க, அது ஏன் கேள்வி வரும்? இவங்க வந்து விசாரணைக்கு அழைக்கிறதே தப்புன்ற மாதிரில அவர் வாதத்தை வைக்கிறார். ஏன் அப்படி வைக்கணும்? அது கரெக்டான வாதம். இதெல்லாம் வைப்பாங்க, அப்படிதான் வைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யறதெல்லாம் சரி. பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களை நியமிக்கணும், இவங்களெல்லாம் போடணும். 12 பேர் நியமனம் இல்லாமல் அந்த 12 பேருக்கும் கற்றறிந்த தமிழறிஞர்கள் அப்படின்னு ஒரு 12 பேரை போட்டு இவர்களெல்லாம் நியமிக்கணும்னு ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு போடுறீங்க. நீதிமன்றத்துக்கு கோபம் வரும். நீங்கள் என்ன விளம்பரத்துக்காக போடுறீங்க? இதை நான் ஃபைன் போட்டு தள்ளுபடி பண்ணுறேன். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐயா மன்னிக்கணும், என் நோக்கம் அது இல்லை, இதுதான் நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன், சரி போய் தர போ அப்படின்னு. அது தள்ளுபடி தான். தள்ளுபடின்றதுக்கு வாபஸ் வாங்க அனுமதிப்பாங்க. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தள்ளுபடி. எஃப்ஐஆர் கரூர் விவகாரத்தில் எஃப்ஐஆர் ஆனால் இவருக்கு போய் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அஃபிடவிட்லேயே எப்படி வைக்கிறாங்கன்னா, குற்றவாளி விஜய் கரூருக்கு போகிறார். குற்றவாளி அது தப்பு இல்லை சார். அதனால தான் நான் திட்டினாங்க. உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3வது நபரான ஆதவன் அவர்கள் பொது மேடையில் காவல்துறையை வைத்து 41 பேரை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொன்றார் அப்படின்னு ஒரு இதை பதிவு பண்ணுறார். அப்போ இவர் இந்த நேரத்தில் இப்படி விக்டிம்கள்கிட்ட ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில் போலீஸை வச்சு கொண்டாங்கன்றது சாட்சிகளை கலைக்கிறேன். இது சம்மந்தமாக நடவடிக்கை இப்படி கொண்டு போகிறாங்க. கார்த்திகேயன் இருக்கார். திமுக அரசில் கடுமையாக, அதிமுக அரசில் இருக்கும்போது திமுக கடுமையாக அப்போ நகர்ப்புறம் இதில் தான் இருந்தார் நினைக்கிறேன், உள்ளாட்சித்துறை இதில். அப்போ ஸ்டாலின் அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சார். ஆட்சி மாறினோன்னே சிஎம்டிஏலேருந்து எல்லாத்துக்கும் அவர் இருந்தார். அப்போது அவங்களுக்குள்ள அது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதிமுக நீங்கள் வேற ஆள் தானே. இவர் அப்போ வழி நடத்துறதுல இடத்துல ஏதோ தவறு நடக்குதுன்றீங்க. அதிகாரிகள் தான் இங்கேயும் ஆட்சி நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். 4 பேர் ஈடுபட்டாங்களா அந்த குதிரை பேரம், அந்த ஆட்சி கவிழ்ப்புல? அதுக்கு ஆஜரானது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர் இளங்கோ ஆஜராயிருக்காரு. இவங்க விசாரணைக்கு அழைக்கிறதே தப்புன்ற மாதிரில அவர் வாதத்தை வைக்கிறார். ஏன் அப்படி வைக்கணும்? அது கரெக்டான வாதமா? அப்படிலாம் வைப்பாங்க, அப்படிதான் வைப்பாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? விசாரணை அழைக்கிறது சரின்னு நான் சொல்லுவாங்க. திமுககாரங்க என்ன வேணா சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செய்ததெல்லாம் சரி. அவர்கள் சட்ட ரீதியாக இப்போ என்ஆர் இளங்கோ போய் வாதாடுறாருன்னா அவர் இதை தான் சொல்லுவார். அவர் பேரே அதில் இல்லாத ஒருவரை எது கூப்பிடணும் அப்படின்னு. போலீஸ் தரப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இல்லை குற்றவாளிகள் சொல்லியிருக்காங்க, அவர் பேரையும் சொல்லியிருக்காங்க, இந்த பாருங்கள் புதுசாக நாங்கள் சார்ஜ் ஷீட்டில் இதில் எஃப்ஐஆரில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இவர் பண்ணதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது, அது சம்மந்தம் விசாரிக்க தான் கூப்பிட்ருக்கோம். ஏதாவது இந்த ஒரு வழக்கு இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் நேற்று கரூர் விஷயமா ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிருச்சு. அங்கேயும் என்ன சொன்னாங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வாபஸ் தானே சார் வாங்கியிருக்காங்க. ஊடகங்கள் ஏன் அந்த தள்ளுபடின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டாரு? கோர்ட்டு ப்ரொசீடிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த ஊடகங்கள் மற்றவர்கள்லாம் அந்த குழப்பம் வரும். நீங்கள் ஒரு வழக்கு போடுறீங்க, இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களை நியமிக்கணும் அப்படின்னு போடுறீங்க. வேந்தராக 5 பேரை நீங்களே சொல்லி போடுறீங்க. இவங்களெல்லாம் போடணும். 12 பேர் நியமனம் இல்லாமல் இருக்குது. அந்த 12 பேருக்கும் கற்றறிந்த தமிழறிஞர்கள் அப்படின்னு ஒரு 12 பேரை போட்டு இவர்களெல்லாம் நியமிக்கணும்னு ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு போடுறீங்க. நீதிமன்றத்துக்கு கோபம் வருது. நீங்கள் என்ன விளம்பரத்துக்காக போடுற? இதை நான் ஃபைன் போட்டு தள்ளுபடி பண்ணுவேன். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐயா மன்னிக்கணும், என் நோக்கம் அது இல்லை, இதுதான் நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி போய் தர போ அப்படின்றாங்க. எல்லா இதுலேயும் இதுதான் நடக்கும். அது தள்ளுபடி தான். ஆனால் தள்ளுபடின்றதுக்கு வாபஸ் வாங்க அனுமதிப்பாங்க. ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தள்ளுபடி தான். அதனால் அந்த வழக்கு
நேற்று இவர்கள் போனதே ரொம்ப தெனாவட்டு திமிரில் தான் போயிட்டு இருக்காங்க. வழக்கை ஒழுங்காக நடத்தியிருந்தா அது வேற மாதிரி ஆயிருக்கும். திமிர்த்தனத்தினால போனதுனால வாதங்களே தப்பு. என்ன வாதங்கள் தப்புன்னு சொல்ல வரீங்க? எப்படி பண்ணியிருக்கலான்றீங்க? அந்த எஃப்ஐஆர் வந்து கரூர் விவகாரத்தில் எஃப்ஐஆர் வந்து அப்புறம் புஷி ஆனந்த் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுன் பேரில் இருக்கு. ஆதவ் அர்ஜுன் 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். விஜய் பேரே கிடையாது. அவர் கெஸ்ட்டு. அதனால அவர் பேரை சேர்க்கவே இல்லை. சிபிஐ எஃப்ஐஆர்லையும் இல்லை. ஆனால் இவர்கள் போய் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த அஃபிடவிட்லேயே எப்படி வைக்கிறாங்கன்னா, குற்றவாளி விஜய் கரூருக்கு போறார். குற்றவாளி விஜய். அது தப்பு இல்ல சார் அது. அதனால தான் நேற்று திட்டினாங்க. உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சது. முதல்ல எஃப்ஐஆர் படிச்சீங்களா? ஒரு மனு போடுறீங்க. உங்களுக்கு என்ன எந்த அடிப்படையில் அவரை குற்றவாளின்னு சொல்றீங்க? அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் கூட இல்லையே. அவர் அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? எதுவுமே பார்க்காம வந்து மனு போடுவீங்களா? எதுவுமே சம்மந்தம் இல்லாதவர் கரூர் போகக்கூடாது அப்படின்றதும், ஒரு முதலமைச்சர் எங்கே போகணும், என்ன பேசணுன்றதுக்கு நாங்கள் வந்து ஆர்டர் போட முடியுமா? அப்படின்னு ஒழுங்கா மனுவ நான் தள்ளுபடி பண்றேன்னா, மிலாட் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இதுதான் தள்ளுபடி வாபஸ். நியாயப்படி இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சுட்டி காமிச்சிருக்குது. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அரசியல் மோதல் இருக்கு. இந்த அடிப்படையில் தாவேகா நடத்திய கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இதே அரசியலாக இரு தரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டுறாங்க. தாவேகா கூட்டத்தில் தான் உயிரிழந்தார்கள். காவல்துறை எச்சரிக்கையை மீறி அவங்க உள்ளே வந்தனால தான் அந்த விபத்துன்னு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. காவல்துறை பாதுகாப்பு தரப்புன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் தாவேகாவுடைய தலைவராக விஜய் இருக்கிறார். அந்த தாவேகாவுடைய தொண்டர்கள் தான் விக்டிம், இறந்து போனவங்க. இப்போ இந்த நிலைமையில் தாவேகாவுடைய முதல்வராக இருக்கின்ற தாவேகா தலைவர் விஜய் இந்த விக்டிமை சந்தித்து அவர்களுக்கு அரசு உதவி மற்ற இதெல்லாம் மாதிரி கொடுத்தா அது சாட்சியங்கள் மனதை கலைக்கக்கூடிய ஏற்பாடு. எதிர்த்தரப்பினர் மீது சாட்சிகளை திரும்ப அவங்க மேலே பாய வைக்கிறதுக்கான ஏற்பாடு. அதனால் இது போகிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அவர் வந்து அந்த எஃப்ஐஆரில் வழக்கில் இல்லைனாலும் அந்த கட்சி இதில் சம்மந்தப்பட்டிருக்கு, கட்சியுடைய தலைவர் என்ற முறையில் அனுமதிக்கக்கூடாது. அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3வது நபரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொது மேடையில் காவல்துறையை வைத்து 41 பேரை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொன்றார் அப்படின்னு ஒரு இதை பதிவு பண்ணுறாரு. அவர் அந்த எஃப்ஐஆரில் அவர் பேர் இருக்கு, அவர் வழக்கில் இருக்கார். அவரும் தாவேகாவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கார். அப்போ இவர் வந்து இந்த நேரத்தில் இப்படி விக்டிம்கள்கிட்ட ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில் போலீஸை வச்சு கொன்னாங்கன்றது அந்த சாட்சிகளை கலைக்கிற ஏற்பாடு. அதனால் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி கொண்டு போகணும். இவங்களுக்கு விஜய் மேலே காண்டுன்னா அந்த காண்டை கொண்டு போய் அங்கே காமிச்சா அதனால தான் அது என்ன சொன்னாங்க, இந்த உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்காதீங்க. அது காரணம் இதுதான். ப்ராப்பரா ஒரு வாதத்தை வைக்கணும்னா கரெக்டா வைக்கணும். இல்லாட்டினா இந்த மாதிரி தான் கொட்டு வாங்கிட்டு போவான்னு சொல்ல வரீங்க. அதான் நடக்கும். நேற்று கூட அதான் நான் பேசியிருந்தேன். ஓகே சார், ஓகே சார். அப்போ திரு விஜய் அவர்கள் இப்போ கரூருக்கு போக போறாங்க. இன்னைக்கு ப்ராப்பராக வைக்கிறாங்கல்ல, அந்த கண்காணிக்கிற ஜட்ஜி அந்த சிபிஐ முன்னாடி இந்த வாதத்தை வைக்கிறாங்க. ஓ, இன்னைக்கு வைக்கிறாங்க. ஆமாம், இதை தான் சொல்கிறாங்க. இவர் ஆதவ் அர்ஜுனா அப்படி பேசியிருக்காங்க. அது நேற்றே வச்சிருந்தா கூட கொஞ்சம் வேற மாதிரி வந்திருக்கும். அப்போ ஓகே சார். இப்போ திரு விஜய் அவர்கள் இப்போ கரூருக்கு போறாருல்ல சார், அது வந்து இவருக்கு எப்படி சார் இருக்கும்? ஒரு இதுக்கப்புறம் அரசியல் ஒரு முன்னேற்பாடா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இவருடைய? அவர் போனாலும் போவாட்டினாலும் அது வாட்டில் போக தான் போகுது. அவர் எப்படி ஆட்சி நடத்துகிறோ அதை பொறுத்து தான் அவர் இருக்குது. கரூருக்கு போனால் ஏற்கனவே பார்த்துட்டாரு. இப்போ மீண்டும் போய் ஏதாவது அவர்களுக்கு அரசு வேலை இதெல்லாம் கொடுக்க போகிறார். அவ்வளோதான். அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறத நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதில் என்ன இருக்குது? ஏங்க 41 பேர் உயிர் போயிருக்கு. 41 பேருக்கு காம்பன்சேஷனாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதுக்கு அரசு சார்பாக நிவாரணம் கொடுத்தாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். அரசு வேலை கொடுக்கணுமான்றத கேள்வி மக்கள் தகுதி கேட்டாற்போல கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் கொடுப்பாங்க. கள்ளச்சாராயம் செத்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்களா? அது ஏன் கேள்வி வரல? திமுக தானே குடிச்சு செத்தான். ஆக்சிடெண்ட்டில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பட்டாசு தயாரிக்கும் போது அந்த அப்பாவி தொழிலாளிகள் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்மலாம் வேலைக்கு போயிட்டு வந்தால் அன்னைக்கு குளிக்கணும் கூட அவசியம் இல்லை, சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஆனால் அவர்கள் நீங்கள் கெரசினை மேலே ஊற்றி தான் குளிக்கணும். அந்த மாதிரி அந்த அந்த கந்தகத்தூள் உடம்பு முழுசும் அவங்க அப்படியே சிமெண்ட் பூசின மாதிரி தான் இருப்பாங்க. அந்த சில்வர் இது பூசின மாதிரி தான். அப்படி தினம் தினம் அது இப்போ எவ்வளோ உள்ளே போகும், எவ்வளோ நுரையீரல் பாதிப்பு. அப்படி வாழ்கிற தொழிலாளிகள் அந்த பட்டாசு இதில் வந்து லைட்டாக உரசினா கூட வெடிச்சிடும். அதில் தான் விபத்துலாம் வருது. குழஞ்சி போய் இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு அரசு கொடுக்குற நிவாரண தொகை 4 லட்ச ரூபா. கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தவங்க 10 லட்சம். அப்புறம் ஏன் இந்த கேள்விலாம் வருது?
ஓகே சார். இப்போ ஊழல் வழக்குகளும் ஓரளவுக்கு ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்க நேரத்துல முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூருக்கு பறந்துட்டாரு. இங்க எப்படி சார் இந்த திமுக வழக்கெல்லாம் காரனை எதிர்கொள்ள எந்த போறாங்க? கொம்பனாலையும் அசைக்க முடியாது. வெளிநாட்டு போறலையா? எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அவ்வளவுதான். சார் அவரே ஒரு மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வச்சிருக்காரு சார். அவர் வச்சுக்கிறாரு, அவர் ஃப்ரெண்டு வச்சுக்கிறாரு. இதோ இது ரேலா. இதெல்லாம் ஒரு சிங்கப்பூர்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டியா சிகிச்சை கொடுக்க போறாங்க? சிங்கப்பூருக்கு போலீஸ் வர முடியாது. வேற என்ன? அங்க இருந்துட்டு முன்ஜாமீன் போடுறாரு. சார் அடுத்து யார் யாரெல்லாம் வழக்கு வாய்ப்பு இருக்கு? அன்பில் மகேஷ் அடிப்படுது. ஒவ்வொரு துறையும் ஆய்வு நடத்தும் பொழுது அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அதில் முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தால் வரும். எனக்கு என்ன வருத்தம்னா, இவர்கள் அரசியல் ரீதியாகவே இந்த விஷயத்தை அணுகுகிறார்களோ அப்படின்னு. ஒரு ஐஏஎஸ் மேலே போக மாட்டேங்குது, பொன்னையா தவிர. பல ஐஏஎஸ்கள் போன கவர்மெண்ட்டில் மோசமாக நடந்தவங்களாம் இந்த கவர்மெண்ட்லேயும் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. கார்பரேஷன் டெண்டர்லாம் ரத்து பண்ணுறாங்க. அந்த கார்பரேஷன் கமிஷனராக அந்த குமரகுருபரன் இன்னைக்கு இதில் அறநிலைத்துறையில் இதாக இருக்கார், ஏற்கனவே அறநிலைத்துறையில இருந்தவர். ஆமா. அப்போ அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அவருக்கும் அந்த வேற ஏதாவது டவுன்கிரேட் பண்ணி வேற ஏதாவது அனுப்பாமல் அதே பவர்ஃபுல் எல்லா ஆட்சியிலுமே நாங்கள் இருப்போம்னா அப்படின்னா கார்த்திகேயன் இருக்காரு. திமுக அரசில் கடுமையாக அதிமுக அரசில் இருக்கும்போது திமுக கடுமையாக அப்போ நகர்ப்புறம் இதில் தான் இருந்தார் நினைக்கிறேன், உள்ளாட்சித்துறை இதில். அப்போ ஸ்டாலின் அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சார். ஆட்சி மாறினோன்னா சிஎம்டிஏலேருந்து எல்லாத்துக்கும் அவர் இருந்தார். அப்போது அவங்களுக்குள்ள அது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதிமுக திமுகக்குள்ள. நீங்கள் வேற ஆள் தானே. ஓகே, இவர் அப்போ வந்து வழி நடத்துறதுல இடத்துல ஏதோ தவறு நடக்குதுன்றீங்களா? அதிகாரிகள் தான் இங்கேயும் ஆட்சி நடத்துறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார். அப்போ போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்னதான் சார் கொஞ்சமாவது ஒரு வித்தியாசம் நல்லது இருக்கும்? செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஊழலை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. நினைச்சா மட்டும் போதும். ஆனா அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லைன்றீங்க. அதிகாரியுடைய ஒத்துழைப்பு தேவையில்லை. அதிகாரிகளை சாட்டையை சுழட்டி வேலை வாங்கணும். என்ன ஒத்துழைப்பு? யாருக்கு ஒத்துழைப்பு தரணும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தாங்க அதிகாரம் இருக்குது. அதிகாரினா சொன்ன செய்யா சும்மா நீ என்ன அப்படின்னு. காமராஜர் பண்ணல, சத்துணவு போடணும். மத்தியானம் பையனை ரோட்டில் பார்க்குறாரு, என்னடா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற, பள்ளிக்கூடம் போலியா? பள்ளிக்கூடம் போனால் சோறு யார் போடுவா? சோறு போட்டால் பள்ளிக்கூடம் போவியா? சோறு போட்டு பாரு, எப்படி போகிறேன் பாரு. சரி, ரைட்டு வராரு, அதிகாரிக்கு கூப்பிட்றாரு, இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன், ஏன்னா பசங்க பள்ளிக்கூடம் வரணும், அதனால் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஐயா அதெல்லாம் முடியாது ஐயா, செலவு அதிகம், நம்மள்ட்ட காசு இல்லை, அதெல்லாம் கஷ்டம். உன்ட்ட நான் அதுவாக கேட்டேன், செலவு அதிகம் அதான் நான் கேட்டேன். அதுக்கான ஏற்பாடு மட்டும்தான் உன்னை பண்ண சொன்னேன். உன் வேலை அது மட்டும்தான். செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பிச்சை எடுத்தாவது நான் சோறு போட வைக்கிறேன். உன் வேலையை மட்டும் சொன்னதை மட்டும் செய். டூ வாட் ஐ சே. அந்த தன்மை இருக்கணும். ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, இந்த கேமரா நல்லா இல்லை, இன்னொரு கேமரா வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேமராமேன்ட்ட சொல்கிறீங்க. சார் அதெல்லாம் வாங்க முடியாது சார். அது சார் சார் நான் உன்ட்ட இதுவாக கேட்டேன், நல்ல கேமரா எதுன்னு பார்த்து சொல்லுன்னு தான் உன்ட்ட கேட்டேன். அது வாங்க முடியுமா முடியாதுன்னா நான் பார்த்துக்கிறேன். நிறைவே ஒரு கேள்வி சார். சமீபத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளியில் போயிட்டு ஒரு மாணவிட்ட சில கேள்விலாம் கேட்டாங்க, சர்ச்சையாயிருச்சு. இப்போ அதை வந்து பிடிச்சிட்டு எதிர்கட்சியினர் வந்து ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே, இது ரெண்டு சைடு மேலே யார் தப்புன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு சைடுமே தப்பு. கீர்த்தனா எது செஞ்சாலும் தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை ட்ரால் ஆக்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது திமுக பண்ணுற தப்பு. திரும்ப திரும்ப அதில் கீர்த்தனா அதிகமாக குறி வைக்கப்படுகிறார். ஏன்னா அந்த அம்மா வந்ததே ரீல்ஸ் போட்டு தான் அதிகமாக குறி வைக்க. அது ஆதவ அவர்களுக்கு கொஞ்சம் அவங்க கம்பெனியில் வேலை செஞ்சவங்க, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், அதனால அவங்க அதிகமாக குறி வைக்கப்படுறாங்க. கீர்த்தனாவும் அமைச்சராக தன்னுடைய செயல்பாட்டை செய்யாமல் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க. போகிற இடத்துல ஆங்கிலத்தில் பேசுறதுன்றது மேடைகள்லேயே பார்க்குறோம். அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆங்கிலத்தில் பேசினா தன்னை அறிவாளின்னு நினச்சிக்குவாங்க. ஆரம்பத்தில் இந்தியில வேற பேசுனாங்க. காமராஜ் வந்து 6 மொழி தெரியும் அவங்களுக்கு. அதுக்காக அவங்க புலமையை அதை காட்டுறாங்க. எங்கே போய் பண்ணணுமோ அதை பண்ண. கரெக்ட். ஜெயலலிதாவுக்கு 5 மொழி 6 மொழி தெரியும். அதனால் சட்டசபையில் வந்து அனைத்து மொழியிலுமா பேசினாங்க. ஒருத்தர் தெலுங்கு இதுலேருந்து வந்தார், இப்போ எம்பியாக இருக்கார், கிருஷ்ணகிரி எம்பியாக இருக்கார். அவர் அப்போ வந்து எம்எல்ஏ. அவர் வந்து தமிழ் வராது, அந்த பார்டர். ஓகே ஓகே, ஓசூர். ஆமாம், அவர் வந்து தெலுங்கில் பேசுகிறார். இப்போ அது இப்படின்றாரு. ஜெயலலிதா இருந்துச்சு தெலுங்கில் அவர்கிட்ட என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. நான் பார்த்துருக்கேன் சார். ஆனால் அவர் தெலுங்கில் பேச இவங்க தெலுங்கில் பேச நல்லா இருக்கு. சிரிப்பாக இருந்துச்சுல அது. அதே மாதிரி டிஆர்பி ராஜா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ வராரு. அவர் புலமையை காட்டுறதுக்கு ஆங்கிலத்தில் பேசினார். போட்டு மெரின்னு மெரிச்சு விட்டாங்க. மெரிச்சு விட்டு என்கிட்ட இங்கெல்லாம் காமிக்கூடாது தம்பி அப்படின்னா. அந்த இடத்துல நான் சட்டசபையில் தமிழில் பேசணும், நின்னா இங்கிலீஷில் இது பண்ணுறேன், அதுக்கும் அடி. அதனால் உங்களுடைய ஆங்கில அறிவு உங்களுக்கு இருக்கா? அதை ஐஏஎஸ் அதிகாரிகள் ஃபைலில், இப்போ எம்ஜிஆர் இருக்கும் பொழுது ஃபைலில் சித்து விளையாட்டுலாம் விளையாடுவாங்க அதிகாரிகள்.
ஒரு வார்த்தை பார்த்தா நல்லது மாதிரி தெரியும். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அப்ப எம்ஜிஆரே ஒரு கட்டத்துல என்ன பண்ணாராம், 79 அந்த பீரியடுகள்ல ஜெயலலிதா கிட்ட குடுத்து, அப்ப அவங்க கட்சியிலலாம் வரல. அவங்க ஷோவுடைய பிக்னிக்னு ஒரு நாளிதழ்ல ஒரு வார இதழ் மாரி அது. ஆங்கில அதுல கட்டுரைகள்லாம் எழுதியிருந்தாங்க. அப்போ ஷோ மூலியமா இது பண்ணி ஜெயலலிதாட்ட குடுத்து பார்க்க சொல்லுவாங்க. இந்த ஃபைல்ல ஏதாவது ட்விஸ்ட் வேல வச்சிருக்காங்களா? அவங்களும் பார்த்துட்டு இதுக்கு இந்த வார்த்தை போடணும், அது இப்படி போடணும். ஏன்னா அவங்களுடைய ஆங்கில அறிவு. எம்ஜிஆருக்கு ஆங்கிலம் தெரியும். ஆனா இந்த மாரி நுணுக்கமா எப்படி தெரியும்? அப்போ இந்த ஒர்க்க அவங்க பண்ணியிருந்தாங்க. இத கொண்டு போய் இன்னொரு ஐஏஎஸ்ட்ட குடுக்க முடியாது. அவரு அங்கேயே கூட சொல்லிடலாம். அதனால இந்த ஒர்க் அப்ப அப்படிப்பட்ட ஜெயலலிதா முதலமைச்சரா வந்தா கூப்பிடுவாங்களாம் ஐஏஎஸ் அதிகாரிய. எங்க படிச்சீங்க? இல்ல என்ன கிராமரே தப்பா இருக்குது. சரி பண்ணுங்க. ஃபைல விடாம படிப்பாங்க. நம்ம ஆளு போன கவர்மெண்ட் எல்லாம் ரைட்டா இருக்கா? எல்லாம் ரைட்டா இருக்குது. எல்லாம் கரெக்ட்டா ரைட். அப்போ அந்த மாரி இல்லாம இப்ப இவரு விஜய் படிக்கணும், பண்ணணும்ன்றது. அப்போ கீர்த்தனா அவர்கள் உங்களுடைய புலமைய அங்க தான் காமிக்கணும். இப்ப டெல்லிக்கு போறீங்க, ஹிந்தி தெரிஞ்சுன்னா ஹிந்தியிலேயே அந்த அமைச்சரோட பேசுனீங்கன்னா, இன்னும் நெருங்கிடுவாங்க. காரியம் சாதிச்சுட்டு வரணும். அதுக்கு தான் உங்க மொழியே தவிர, தொடர்புக்கு தான் மொழி. அறிவ காட்டுறது இல்ல. அப்போ அந்த குழந்தைட்ட போயிட்டு, இன்னைக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னா, கற்றல் முறையில இருக்கிற சிக்கல். தனியார் பள்ளியில மெட்ரிக்லயே படிச்சாலும் சரி, ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ்ல படிச்சாலும் சரி, அந்த ஸ்கூலு தனியா ஸ்போக்கன் இங்கிலீஷ வலியுறுத்தி, பள்ளிகள்லயே ஆங்கிலத்தில பேசணுன்றத கொண்டு வந்தா தான் அந்த பசங்களுக்கு அந்த இது வரும். இல்ல என்னதான் இங்கிலீஷ் நல்லா படிச்சிருந்தாலும் அவனால பேச முடியாது. இங்கிலீஷ் நல்லா படிச்சதுனால பேச வரும்ன்றதெல்லாம் சும்மா. இங்கிலீஷ் தெரியாமயே சாதாரணமா பேசுறவனும் இருக்கிறான். இந்த கீடுலாம் இருப்பாங்கல்ல. ஏன் இப்ப அமெரிக்கால பல பேருக்கு எழுத படிக்க வராது. இப்ப நம்மளே தமிழ் பேசுறாங்கல்ல. நம்ம வீட்ல நம்ம வயசான பாட்டி எல்லாம் தமிழ் பேசுறாங்க. அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா? அது எப்படி அவங்களுக்கு தமிழ் தெரியுது? அந்த மாரி ஆங்கிலத்த பேசுறவனும் இருக்கிறான். அப்ப நல்லா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்ல பேச வராது. பேச வராது, எழுத அதே மாரி வராது. தான் ஆங்கிலமும். ஸ்போக்கன்றது அது ஒரு பயிற்சியில வர்றது. இத நம்ம கற்றல் முறையில சிக்கல் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு கூடுதலாவே தெரியணும். கேட்டா நான் தமிழ் மீடியத்தில படிச்சு கஷ்டப்பட்டேன்றீங்க. அப்ப அவங்களுக்கு கூட ஆமா கரெக்ட். நீங்க அப்ப கரெக்ட்டா நீங்க சொன்னீங்க. போய் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, ஃபர்ஸ்ட்டு அது கைய கட்டி நிக்கிறத நீங்க கைய கட்டாதன்னு சொல்லணும். நிமிர்ந்து நின்னு பதில் சொல்லு கேட்டா. ஃபாரின்லலாம் இன்னும் நம்ம அந்த முறைக்கு மாறல. உட்காந்துட்டே கேள்வி கேட்பான். நான் நியூ காலேஜ் படிக்கும்போது சூடான்லேருந்து பசங்க படிப்பாங்க. இப்படி இருந்துட்டு கேட்பான். சார் அப்படின்ட்டு இப்படி கேட்பான். எங்களுக்கெல்லாம் ஒரு மாரி இருக்கும்னா நான் அப்படி கேட்குறேன்னு. ஏன்? அது என்னன்னா, அந்த தன்மை மரியாதைன்றது இப்படி உட்காந்துருக்க தோரணையிலே கிடையாது அப்படின்றது. அது நீ ஆங்கிலம் சில கார்ப்பரேட் கம்பெனிலாம் மேல பாஸ கூட பேர் சொல்லி கூப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க. சார் சொல்லாதன்னுவாங்க. சார் சொல்லாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க. இப்ப அந்த மாரி இருக்கும் பொழுது, நீங்க அந்த கல்ச்சர்ல வந்த ஆள் தானே. அப்ப கைய ஏன் கட்ட சொல்றீங்க? சொல்லல. கட்டின கைய நீ கை கட்டாதம்மான்னு சொல்லணும். 2வது அந்த குழந்தை பாடம் சம்மந்தமா தான் கேள்வி கேட்கணும். அதுட்ட போய் ஆங்கிலத்தில கேட்டா அதுக்கு எப்படி தெரியும்? வாட்ஸ் யுவர் ஃபாதர்ன்றாங்க. இன்னைக்கு குழந்தைகள் அ குழு உரிமம் சம்பந்தம் சார்ந்த அந்த அமைப்பு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாரி போய் பண்ணக்கூடாது. குழந்தைகள பொது வெளியில கேமரா முன்னாடி திடீர்னு கேள்வி கேட்டா, அவங்க தடுமாறுவாங்க. உளவியல் ரீதியா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். குழந்தைகளை மற்றவர் முன்னாடி சுட்டி காமிச்சு பேசுறதுன்றது, அந்த குழந்தைக்கு அது பெரிய நீண்ட உளவியல் சிக்கலை நாட்களுக்கான மன ஏற்படுத்தும். உளைச்சல் ஏற்படுத்தும். குழந்தைகள் முன்னாடி ஆசிரியரை கண்டிப்பதும், குழந்தைகள் அந்த ஆசிரியருக்கும் மன உளைச்சல் வரும். குழந்தைகளுக்கும் அந்த ஆசிரியர் மேல ஒரு இறங்கும். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. பள்ளி வகுப்பறைகள அரசியல்வாதிகளோ, இல்ல மற்றவர்களோ பயன்படுத்தக்கூடாது. எதை எப்படி கேட்கணும் என்னன்றத கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தான் தெரியும். இத இந்த இந்த நடைமுறையை பண்ணுங்க அப்படின்றது. ஓகே சார். நீங்க கீர்த்தனாவோட பெர்ஸ்பெக்டிவ சொல்லிட்டீங்க. எதிர்க்கட்சியா இருக்க திமுகவும் இத விமர்சிக்கிறாங்களே, அவங்களும் இத தவிர்க்கணும்னு எந்த வகையில சொல்றீங்க? அவங்களுக்கெல்லாம் போய் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. கற்றுக் கொடுக்க வேணும். ஒரு கூட்டத்தையே உருவாக்கிட்டு இருக்காங்க ஜென்ஸின்ற பேர்ல. ஆக்சுவலா ஜென்ஸின்றது ஒரு கான்செப்ட். நீங்களும் ஜென்ஸி, நம்ம கேமராமேன் ஜென்ஸி எல்லாம் தான் ஜென்ஸி. ஜென்ஸின்றது அந்த வயசு. ஒரு 2000 ஆமா. 2000க்கு அப்புறம் பொறந்தவங்க. 2000 2000க்கு அப்புறம் பொறந்தவங்க. 97க்கு அப்புறம் சார். 97க்கு அப்புறம். கரெக்ட். 97க்கு அப்புறம் பொறந்தவங்க. ஒரு 30 அதாவது இன்றைய 30 வயது உள்ளவர்கள். 18லேருந்து 30 அந்த மாரி இருந்தவங்க. இப்ப அவங்கள ஜென்ஸி நாங்க இப்படிதான் சொல்லிட்டு இந்த கும்பலா சேர்ந்து இப்படின்றது, ஓடுறது, பாடுறது, அடுத்தவங்கள இழிவா பேசுறது. நேத்து ஒருத்தர் கோர்ட்டுக்கு கூட்டு போனாங்க பாருங்க, சரண்டர் ஆவறதுக்கு. அவர் கார்ல உட்காந்துட்டு என்னென்ன பேச்சு பேசினாரு. அந்த கூலிங் கிளாஸ போட்டுக்கின்னு அந்த தோரணை. அவர் கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது பார்த்தீங்களா? என்னமோ தூக்கு போட கூட்டு போற கைதி மாரி அவ்வளோ பயம் இருக்குல்ல. அப்போ நான் உன் இஷ்டத்துக்கு சட்டத்த என்ன வேணா நினைக்கலாம். நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்றது. இவங்களுக்கு தூண்டி விட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, போன 5 ஆண்டுகள்ல ரொம்ப ஆடுனவங்க. அவங்கெல்லாம் இப்ப தலைமறைவு பார்த்துறீங்களா? யாரையுமே காணோம். அதுங்கள நம்பிக்கிட்டு, அதுங்கள மாரியே பேசணும். நாளை இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க கூட வந்து நிப்பாங்களான்றது சந்தேகம். அவன்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். இந்த தவளை சேத்து தவளைன்னுவாங்க. சேத்துல புதைஞ்சிருவான் வெயில் காலத்துல. அந்த ஈரத்தோட இருக்கும். மழை பெஞ்சோன்னு பார்த்தா வெளியில வந்துரும். பான்னு கத்தின்னு கிடக்கும். அந்த பான் தவளைன்னு சொல்லுவாங்க.
அப்படி இந்த இந்த லாரி ஹார்ன் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்படியே போய் புதைஞ்சிட்டாங்க. இதுங்க உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஜூலி அக்கா ரொம்ப பேசிட்டு இருக்கிறாங்க. அது என்னைக்கு போய் என்ன முடிய போதோ. அந்த வரம்பு மீறாத வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. வரம்பு மீறினாங்கன்னா அவங்க சிக்கல். ஜூலியலாம் வச்சு வளர்க்குற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு இதுவா இருக்காங்க. ஆமா, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். எனக்கு என்னன்னு பேசுறது, பண்றது. ஆக்சுவலா ஜென்சி அந்த டிஎம்கேன்ற கொண்டு வந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான், இல்லைன்னு சொல்ல அடுத்த ஜென்ரேஷன் வந்து வளர்க்குறாங்கன்னே வச்சுக்கலாம். அது எப்படி கொண்டு வராங்க, எப்படி வழி நடத்துறாங்கன்ற பேசுறத விமர்சனம் ஆகும். ஜென்சின்னு வச்சுக்கிட்டுலாம் கொண்டு வரக்கூடாது. இளம் தலைமுறையினர் நீங்க எல்லாம் உங்க இளைஞர் அணி இருக்குது, அவங்கள்ட்ட இருக்குது. ஜென்சின்னு அது ஒரு சொல்லாடல். ஜென் பீட்டா அப்படின்னு தான் போகுது. ஆல்பா, பீட்டா. அப்ப அத பேரை வச்சுக்கிட்டு ஆல்பாவை நாங்க எடுத்துக்கணும், பீட்டாவை எடுத்துக்கணும். அதெல்லாம் கிடையாது. சார் சொல்ல போனா திமுகவுக்கு இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும் சார். எத்தனையோ தலைமுறையில பார்த்துட்டு வராங்க. அதான் சொல்றேன். 60கள்ல அண்ணா கிட்ட வந்தவங்க ஜென்சி தான். எம்ஜிஆரை பார்த்து, கலைஞரை பார்த்து, கண்ணதாசனை பார்த்து, எஸ்எஸ்ஆரை பார்த்து, என்எஸ் கிருஷ்ணனை பார்த்து, கே.ஆர். ராமசாமி பார்த்து, இவர்கள் எல்லாரும் சிவாஜி கணேசனை பார்த்து வந்தவங்கலாம் ஜென்சிகள் தான். 72ல எம்ஜிஆர் கூட்டம் வந்த கூட்டம் ஜென்சி கூட்டம் தான். 83ல நம்ம இவர் வைகோ கிட்ட வந்த கூட்டம் ஜென்சி கூட்டம் தான். 96ல கலைஞர்கிட்ட ரஜினி தாரவாத்து கொடுத்தது ஜென்சி கூட்டத்தை தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்துடும். இளைஞர் எல்லாம் பாசார் என்னது, அவங்கள வந்து வழி நடத்துறது, அடுத்த டிஒஎஃப் கட்சிக்குள்ள கொண்டு வர்றது, டிஒஎஃப் என்னது, எஸ்எஃப்ஐ என்னது, மாணவர் இயக்கம், இதெல்லாம் என்னது, ஜென்சி. அதான் கிட்ட ஜென்சி தான். ஜென்சி கான்செப்ட் தானே. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கை கொண்டு வராங்கன்றதை உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.